காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் திருக்கோயில் முழுமையான வரலாறு, புராணம், கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக சிறப்புகள். தமிழ்நாட்டின் தொன்மை மிக்க புனித நகரமான காஞ்சிபுரத்தில் நெல்லுக்கார தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோயில் இந்து சமயத்தில் மிகவும் அரிய மற்றும் தனித்துவமான ஆலயங்களில் ஒன்றாகும். உலகிலேயே சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் யமதர்மராஜாவின் யமன் கணக்காளராக விளங்கும் சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் சோழர்கால கட்டிடக்கலையின் சிறப்பையும் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்த ஆன்மீக பாரம்பரியத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் தரிசிக்க வருவதால் இது காஞ்சிபுரத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. சித்திரகுப்தர் யார்? இந்து சமய நம்பிக்கையின்படி ஒருவர் மரணமடைந்த பிறகு அவருடைய பாவ புண்ணிய கணக்கை யமதர்மராஜாவிற்கு அளிப்பவர் சித்திரகுப்தர். அந்த கணக்கின் அடிப்படையில்தான் மனிதர் சொர்க்கம் அல்லது நரகம் செல்ல வேண்டுமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. சித்திரம் என்பது படம், குப்தம் என்பது இரகசியம் அல்லது மறைவு என்பதாகும். எனவே சித்திரகுப்தர் என்ற பெயர் இரகசியமாக எல்லா செயல்களையும் பதிவு செய்பவர் என்ற பொருளை குறிக்கிறது. புராண வரலாறுகள். சிவபெருமானின் ஓவியத்திலிருந்து தோன்றிய சித்திரகுப்தர். ஒரு நாள் சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியுடன் உலகில் தர்மத்தை நிலைநிறுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிவு செய்யாரோ ஒருவர் தேவை என்று சிவபெருமான் எண்ணினார். அதன்படி ஒரு தங்கத் தகட்டில் அழகிய ஓவியத்தை வரைந்தார். அந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்ந்த பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் தனது தெய்வீக அருளால் அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தார். அவ்வாறு தோன்றியவரே சித்திரகுப்தர். பின்னர் பூமியில் வாழும் மனிதர்களின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்களையும் இரகசியமாக பதிவு செய்யும் பொறுப்பை சிவபெருமான் அவருக்கு வழங்கினார். அதன் பிறகு யமதர்மராஜாவின் கணக்காளராகவும் நீதித்துறை உதவியாளராகவும் அவர் விளங்கினார். மற்றொரு புராண கதை, இந்திரனின் பாவ நிவர்த்தி. மற்றொரு புராண கதையின்படி தேவர்களின் குருவான பிரகஸ்பதியாளன் மற்றும் இந்திரன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பின்னர் தனது தவறை உணர்ந்த இந்திரன் பாவ நிவர்த்திக்காக சிவபெருமானை வேண்டி பல புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். அவ்வாறு காஞ்சிபுரம் வந்தபோது ஒரு சிவலிங்கத்தை கண்டார். அங்கு ஆலயம் கட்டி வழிபட்டார். அந்த நேரத்தில் அருகிலிருந்த தீர்த்த குளத்தில் பொன் தாமரைகள் மலர்ந்தன. அந்த நாள் சித்திரை பௌர்ணமி ஆகும். மற்ற புராண கதை, காமதேனுவின் மூலம் பிறந்த சித்திரகுப்தர். மூன்றாவது புராணத்தின்படி இந்திரன் சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டினார். ஆனால் தெய்வீக விதிப்படி அவரது மனைவி இந்திராணிக்கு குழந்தை பிறக்க முடியாது. அதனால் சிவபெருமான் காமதேனு என்னும் தெய்வீக பசுவை குழந்தை பெற்றெடுக்க செய்தார். அந்த குழந்தையை இந்திரனும் இந்திராணியும் வளர்த்தனர். பின்னர் சிவபெருமான் அந்த குழந்தைக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் சூட்டி மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்கை பராமரிக்கும் பொறுப்பை வழங்கினார். ஆலய கட்டிடக்கலை. இந்த ஆலயம் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். முக்கிய அம்சங்கள்: 3 நிலைகள் கொண்ட அழகிய ராஜகோபுரம், கருவறையை சுற்றிய ஒற்றை பிரகாரம், அமைதியான ஆன்மீக சூழல், பழமையான கல்வெட்டுகள், சோழர் கால கட்டிட அமைப்பு. கருவறையில் வீற்றிருக்கும் சித்திரகுப்தர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். வலது கையில் எழுத்தாணி பேனா உள்ளது. இடது கையில் ஓலைச்சுவடி கணக்கு புத்தகம் உள்ளது. அவர் மனிதர்களின் வாழ்க்கை கணக்குகளை எழுதுபவராக இருப்பதை குறிக்கிறது. வரலாறு. தொல்லியல் ஆய்வுகளின்படி இக்கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் பல அரசர்களால் விவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வுகள்: 1911 ஆம் ஆண்டு ஆலய பழுதுபார்ப்பு பணிகளின் போது சித்திரகுப்தர், அவரது துணைவியார் கனிகாம்பாள் ஆகியோரின் அரிய உலோக சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை தற்போது கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. 1918 மற்றும் 1994 ஆகிய ஆண்டுகளில் இத்திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னர் பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்பட்ட இக்கோயில் தற்போது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத் துறையின் கீழ் செயல்படுகிறது. சித்திரகுப்தர் முக்கியத்துவம்: யமனின் கணக்காளர், மனிதர்களின் பாவ புண்ணிய பதிவாளர், நீதியின் அடையாளம், கர்மகத்தின் காவலர். மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் யமலோகத்தில் விசாரிக்கப்படும் போது சித்திரகுப்தர் வைத்துள்ள கணக்கை அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. கேது பகவானின் அதிதேவதை. இந்து ஜோதிடத்தில் 9வது கிரகமான கேது பகவானின் அதிதேவதை சித்திரகுப்தர் ஆவார். கேது தோஷம் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபடுதல், சித்திரை பௌர்ணமி விரதம், அமாவாசை வழிபாடு ஆகியவற்றை செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. காயஸ்த சமூகத்தின் குலதெய்வம். சித்திரகுப்தர் காயஸ்த சமூகத்தின் அதிதெய்வம் ஆவார். இந்த சமுதாயத்தினர் தங்களை சித்திரகுப்தரின் வம்சாவளியினர் என்று கருதுகின்றனர். அதே சமயம் சைவ சமயத்தினர், வைணவ சமயத்தினர் இருவராலும் சித்திரகுப்தர் பக்தியுடன் வழிபடப்படுகிறார். சிறப்பு வழிபாடுகள். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பல பெண்கள் உப்பில்லாத உணவு உண்டு விரதம் இருப்பது, குடும்ப நலன் வேண்டுதல், பாவ நிவர்த்தி வேண்டுதல் போன்ற விரதங்களை மேற்கொள்கின்றனர். முன்னொரு காலத்தில் கிராம கணக்காளர்கள் மற்றும் எழுத்தர்கள் தங்கள் தொழிலில் நேர்மையும் வளமையும் கிடைக்க சித்திரகுப்தரை வழிபட்டனர். முக்கிய திருவிழா. சித்திரை பௌர்ணமி. ஆண்டுதோறும் சித்திரை மாத பௌர்ணமி நாளில் இங்கு மிகப்பெரிய திருவிழா நடைபெறுகிறது. அன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, ஊர்வலம், பக்தர்கள் திரளான தரிசனம் நடைபெறும். தரிசன அனுபவம். இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கூறுவதாவது: இந்தியாவில் சித்திரகுப்தருக்கென தனியாக அமைந்துள்ள அரிய ஆலயம். அமைதியான ஆன்மீக சூழல். தரிசனத்திற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்பதிவு தேவையில்லை. அபிஷேகம், அர்ச்சனை போன்ற சேவைகள் எளிதில் செய்ய முடியும். குடும்பத்துடன் வர ஏற்ற புனித தலம். சுற்றுலா முக்கியத்துவம். இக்கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் முக்கிய சாலையிலேயே அமைந்துள்ளது. எனவே பேருந்து, கார், ஆட்டோ மூலமாக எளிதில் சென்றடையலாம். சிறிய குறை. சில பக்தர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரே குறை:
போதிய வாகன நிறுத்துமிடம் பார்க்கிங் இல்லாதது. அதை தவிர ஆலய பராமரிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஏன் இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும்? இந்த ஆலயம் இந்தியாவில் மிகவும் அரிய சித்திரகுப்தர் திருத்தலம். சோழர் கால வரலாற்று சின்னம். திராவிட கட்டிடக்கலையின் அழகிய எடுத்துக்காட்டு. கர்ம தத்துவத்தை உணர்த்தும் புனித இடம். கேது தோஷ நிவர்த்தி தலம். சித்திரை பௌர்ணமி திருவிழாவால் புகழ்பெற்றது. ஆன்மீக அமைதி, தர்மம் மற்றும் நீதியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் திருத்தலம். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோயில் வரலாறு, புராணம், கட்டிடக்கலை, ஆன்மீகம் மற்றும் தர்மநெறி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே பிரதிபலிக்கும் அற்புதமான புனித தலமாகும். மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்பதையும், தர்மத்தின் பாதையில் வாழ்வதன் அவசியத்தையும் சித்திரகுப்தரின் தத்துவம் உணர்த்துகிறது. காஞ்சிபுரம் செல்லும் ஒவ்வொருவரும் இந்த அரிய ஆலயத்தை தரிசித்து சித்திரகுப்தரின் அருளை பெற்று நல்லொழுக்கம், நேர்மை, மன அமைதி மற்றும் வளமான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வது மிகுந்த ஆன்மீக அனுபவமாக அமையும்.